முதல் செய்தியே ரொம்ப ஆச்சரியமான பரபரப்பான செய்தி. என்ன அப்படின்னா, திருப்பூரில் ஊர் மக்களையே கைது பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட அதாவது போராடிய அந்த ஊர் மக்களை எதுக்காக கைது பண்ணாங்க? இந்த அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறது மாதிரி ஏதாவது செயல்பட்டாங்களா அப்படின்னா இல்லை. எங்கள் கிராமத்தில் குப்பை போடாதீங்க, இது சம்மந்தமாக நாங்கள் கோர்ட்லேயே கேஸ் கொடுத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம், திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வர குப்பையை கொண்டாந்து அப்படியே எங்கள் கிராமத்தில் கொண்டாந்து கொட்டாதீங்கன்னா ஒரு 5 கிராம மக்கள் ஒன்று கூடி போராட இருக்காங்க. அந்த இடத்துல போலீஸு தங்களுடைய அப்பர் ஹேண்டை காட்டி தங்களுடைய அதிகாரத்தை காட்டும் பொழுது அங்கே ரசபாசமாக ஆகியிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் போலீஸ் கைதும் பண்ணியிருக்குது. ஏன்னா அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதை நயினார் கண்டனம், இதுதான் சமூக நீதி ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பேய் ஆட்சி செய்தால் பிணந்து தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி வார்த்தைக்கு ஒப்ப அதில் கொஞ்சம் கூட திமுக ஆட்சி, அது பாரதியாரோட சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இவங்க நாங்கள் தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஆட்சி செய்வாங்க. பாரதியார் இந்த பேய் ஆட்சிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி சொன்னார். அவர் பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி சொன்னார். பிரிட்டிஷ்காரங்களோட கால கழுவி குடிச்சு திமுகவுக்கும் அது பொருந்தும். ஏன்னா இன்னி வரைக்கும் நாங்கள் சொன்னதை வாபஸ் வாங்குறோன்னு அவங்க சொல்ல. நீங்கள் லண்டன்ல இருந்தாவது எங்களை ஆட்சி செய்யுங்க, மகாராணி அவங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கதர்ன இந்த கும்பல் அந்த பேயாட்சியோட நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்பரேட்டுக்கு கைக்கூலி வேலை பார்ப்பாங்க. சன் டிவிங்கிற ஒரு கார்பரேட்டை வச்சுப்பாங்க. போய் ஃபாரினில் இருக்கிற கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் இவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுப்பாங்க. இவங்க கார்பரேட்டை போஷித்து வளர்ப்பாங்க. நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்து நல்லா வளர்க்குறதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் இப்படி செய்யும். நம்மளுக்கு கம்பெனிகள் தேவை, கார்பரேட் கம்பெனி தேவை, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீ அதை நீ என்னமோ அதை செய்யாத மாதிரி பேசாதேன்ற. நிறைய நிறுவனங்கள் வேணும், கம்பெனிகள் வேணும், அப்போ தான் தொழில் விரிவாக்கம் இருக்கும். ஆனால் இவங்க மக்களை எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்க பாருங்கள். கேரளாவிலேருந்து கொண்டு மெடிக்கல் வேஸ்ட்டை கோயம்புத்தூர் பாரில் கொட்டுவான், தென்காசி பாரில் கொட்டுவான். தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளத்தை கடத்தி கொண்டு போய் கேரளாவில் சேர்ப்பான். கேரளா குப்பையை கொண்டு கொட்டுறான், இங்கே இருக்கிற வளத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறான். இது 2 பேர் திராவிட மாடல் ஆட்சியில் தான் ரொம்ப எளிமையாக ஈஸியாக நடக்குது. நம்ம இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். மழை வெள்ளம் புயல் அடித்தா கூட லாரியை விடாமல் கைட் பண்ணி திருநெல்வேலி பகுதியில் அனுப்பிச்சதை நம்ம இதே அரங்கத்தில் தென்காசி திருநெல்வேலின்னு கடத்தி நார்கோல் வழியாக கொண்டு போனதை நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3 மாதம் முன்னாடி கூட பேசியிருக்கோம். இப்போ இந்த அரிசியும் உமையும் கொண்டு ஊதி ஊதி திங்களாங்கிற மாதிரி அரிசிங்கிற நம்ம எடுத்துகிட்டு போனோம். அவன்கிட்ட உமியை வாங்கி நம்ம ஊதி ஊதி திங்கிற வேலையை மிகச்சிறப்பாக அந்த திமுக ஆட்சி செய்து மெடிக்கல் வேஸ்ட்டை கொட்டும் போதும் இவங்க ஒன்றும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கிராம மக்கள் வெகுண்டு எழுந்து போராடினதுக்கு அப்புறம் தான், கோர்ட்டு தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேயும் ஒரு விதாயம் பொருந்தது. இப்போ இந்த திருப்பூர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் அவன் என்ன சொல்கிறான், குப்பையை கொண்டு வந்து என் ஊரில் ஏண்டா கொட்டுற, நீ கொட்டுற குப்பையாவது மூடியாவது கொண்டு வரையானா தெரு முழுக்க குப்பையை இறச்சிட்டு போவான். சென்னை கார்பரேஷன்லேயே 15-20 வருஷம் முன்னாடி குப்பை வண்டி போச்சுன்னா அது பின்னாடியே ஒரு பெருங்குப்பை ரோடு முழுக்க கிடக்கும். அதை அடுத்த நாள் தான் வருவாங்க, அதுக்கு திரும்பியும் அந்த வண்டியில் போகும்போது கொட்டும். இப்போ இந்த நிலைமை இப்போ திருப்பூருக்கு வந்திருக்கு. திருப்பூர் இன்னும் மேம்படுறதுக்கு 20-25 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் அவன் என்ன சொல்கிறான், மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுறா, நீ கொட்டும் போது தான் அதையாவது பிரித்து கொண்டு வந்து கொட்டு, நாத்தம் தாங்கலடா, எங்கள் கிராமத்தில் வாழவே முடியல அப்படிங்கிறாங்க. இது சொல்கிறது யார்கிட்ட? திமுக ஆட்சிகிட்ட. எந்த திமுக ஆட்சிகிட்ட? அவங்க முழுக்க முழுக்க ஏழை விவசாயிகள். அந்த பகுதியில் இருக்கிறவங்க முழுக்க விவசாய கிராமம். அந்த 4-5 கிராமத்தில் கொண்டு போய் இவங்க குப்பையை டம்ப் பண்ணுறதே எப்படி இந்த மழை நீர் இது பண்ணுவேன், நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு மாதிரி மார்ஷ்லேண்டு தண்ணியை உறிஞ்சி வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணோம். அவன் விவசாயம் செஞ்சு நெல்லையும் கம்பு கேழ்வரையும் மக்களுக்கு கொடுக்குறவான். அவனை போய் நோண்டி அவனை மம்புக்கு இழுத்து அவனையும் பிடிச்சி உள்ளே வச்சு அவன் மேலே லத்தி சார்ஜ் பண்ணி அந்த லேடிஸ் எல்லாம் வந்தால் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் ஒரு காட்டாட்சி தர்பார். இந்த ஸ்டாலின் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு கொடுங்கோலன். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் பல பேரை கொன்று குவித்த ஒரு இரத்த காட்டேரி. அந்த பேருக்கும் இந்த பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பாருங்க. இங்கே அந்த லேடிஸ் எல்லாம் கைது செய்கிறாங்க.
தடியடி நடத்துகிறாங்க. தடியடி நடத்தி அங்கே வந்து விவசாயிகளுக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கும் கிராமத்தினருக்கும் அவங்க மண்டையெல்லாம் உடையுது. மண்டையெல்லாம் உடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஒரு புட்டப் கேஸ், ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு பெண்மையை இழிவுபடுத்துதல், ஆபாசமாக பேசுதல், ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், அதுக்கப்புறம் அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்தல். இல்லை இப்போ எனக்கு இப்போ மன்னிக்கணும், உங்களுடைய ஃப்ளோ குறைஞ்சிரும். இருந்தாலும் இப்போ என்னென்னா அது எப்படி பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் 23 விவசாயிகளை கைது பண்ணாங்க. அவங்க மேலே மிகவும் அசிங்கமாக பேசினார் அப்படின்னு ஒரு அதை என்னத்தை ப்ரூவ் பண்ணுவீங்க? அசிங்கமா நீங்க திமுக காரரா அப்படின்னு ஒரு வேளை கேட்டாரோ என்னமோ தெரியல, போலீஸ்காரரா, அதே ஒரு இவங்க அசிங்கமாக கூட நினைச்சிருக்கலாம். நீங்க உதயநிதி ஆதரவாளரா அப்படின்னு கூட அவங்க கேட்டிருக்கலாம். அதுல திருவண்ணாமலையில இன்னொரு கூத்து அரங்கேறினதை உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். அந்த மேல்மா விவசாயி அந்த இதுக்காக எடுத்து போறாரு, குண்டர் சட்டத்துல போட்டாரு. அந்த குண்டர் சட்டத்தை வந்து அவர் உடைச்சிட்டு வெளில வந்து கோர்ட்டை காரி துப்பிச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியை எவ்வளவு திட்டினாலும் இந்த ஆட்சிக்கு சூடு சொரண வெக்கமானங்கிறதே இல்லாமல் இருக்காங்க. கோர்ட்டு பல்வேறு விஷயங்கள்ல கோர்ட்டு இவங்களை கண்டிச்சு காரி துப்பியும் ஊடகங்கள் திராவிட மாடல் ஆட்சியா வரப்போகுது, திராவிட மாடல் ஆட்சியா ஸ்டாலின் ஆட்சியா, இப்படியே இந்த மாதிரி ஏதாவது பெனாத்திட்டே புலவாங்கி தான் அடையிற பயலுங்க. நாஞ்சல் சம்பத் மாதிரி செயல்படுறாங்களோ, நான் தொடச்சிட்டு போவேன், வெக்கமே இல்லாத பயலுங்க, மான ரோசம் இல்லாத பயலுங்க இந்த ஊடகத்தினர். இவ்வளவு தர கோர்ட்டு காரி துப்பி இருக்கு. எல்லாத்தையும் கம்பைல் பண்ணாலே இந்த 5 வருஷத்துல கோர்ட் எவ்வளவு காரி துப்பி இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க பௌஷ் வெளிப்படும். அந்த அருளை வந்து அவர் குண்டாசை உடைச்சிட்டு வெளில வரும்போது கோர்ட்டுக்கு போனோன்னே ஏன் இதுக்கெல்லாம குண்டர் சட்டம் போடுவீங்கன்னு சொல்லி திட்டி கோர்ட்டு அனுப்பிச்சுது. ஒருவேளை அந்த கடுப்புல தான் திரும்பி இந்த அருளை பிடிச்சி உள்ள வைக்கணுங்கிறது தான் வச்சுட்டாங்க பிள்ளைங்க. விடிகாலையில் 4 மணிக்கு அவங்க வீட்டில் போய் கதவை தட்டி எழுப்பி அவரை கைது செஞ்சதோடு இல்லாமல் கடப்பாறையெல்லாம் எடுத்துட்டு போகல, கடப்பாறையெல்லாம் அதெல்லாம் அது சவுக்கு சங்கர் மாதிரி அதையும் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைங்கிறதுனால தெரிஞ்சிருக்காது. அதை தாண்டி ஒரு ஆள் வந்து இன்னொரு ஊரில் அவன் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு பழனிக்கு மாலை போட்டிருக்கான். பச்சை துண்டில் அவன் டீ குடித்தவனை போய் போலீஸ்காரன் நீ விவசாய சங்கம் தானே வான்னு கைது செய்யும். அவன் என்ன சொல்கிறான், யோ நான் முருக பக்தன் யா பழனிக்கு போகிறேன். அதெல்லாம் கிடையாது. முருக பக்தர்னாலே இப்போ இந்த அரசுக்கு எதிரானவர்கள் பிடிக்காது. முருகர் பக்தர், நீங்கள் வந்து சிவன், இந்து மதம், இந்து தர்மம், விவசாயி, பச்சை இந்த பச்சை தான் பிடிக்காது. இந்த தோளில் போட்டிருந்த பச்சை தான் பிடிக்காது. அந்த வேற பச்சை இருக்கு பாருங்க, அவங்க என் மாசா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற காரணத்தினால அந்த பச்சையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பச்சைன்னு சொல்லுது, இப்போ அஜ்ஜு இல்லம்லாம் தொடங்கி வைக்கிறாங்களே, அந்த அவங்க வந்து ஓட்டிங் மிஷினாக தானே பார்க்குறாங்க. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்து கன்சால்டேஷன் வரும்போது இதே திமுக அவங்கள என்னெல்லாம் ஏச போகிறாங்க நம்ம வாழ்நாள் காலத்திலேயே பார்ப்போம். அவர் போய் போலீஸ் பிடிக்கும்போது, யோ நான் விவசாயியா பழனிக்கு போகிறேன்யா, மாலை போட்டிருக்கேன்யா, என்ன டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன்யா, அவருக்கு இதே வழக்கு. இந்த மாதிரி விவசாயிகளை வஞ்சிச்சு இவங்களை கொண்டு போய் கைது செஞ்சு அங்கே பாருங்க, இங்கே வந்து சாதாரண ஆட்கள் எல்லாம் வீடு புந்து கைது செஞ்சு 20 பேரா 23 பேரா கைது செஞ்சுருக்காங்க. அங்கேயும் பாருங்க ஒரு 10-15 பேருக்கு மேலே கைது செஞ்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் கைது செஞ்சுருக்காங்கன்னா அந்த லோக்கலில் போராடின சர்வகட்சி ஆட்கள், அதில் திமுக ஆட்கள் மெஜாரிட்டி அல்ல, பிஜேபிக்காரன் தான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய வடக்கு செயலாளர், ஒன்றிய தெற்கு செயலாளர், துணைத் தலைவர் அப்படின்னா அதில் பிஜேபிக்காரன் ஒரு 5-6 பேர், விஜய் கட்சிக்காரன் ஜோசப் விஜய் கட்சிக்காரன் 2 பேர், இப்படி எல்லாரையும் கைது செஞ்சுருக்காங்க. கிராம மக்களையும் கைது செஞ்சுருக்காங்க. இவங்க அடிப்படையாக ஒரு விஷயம் செய்யலாம், அந்த குப்பையை தரம் பிரிச்சாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போட்டு அதை க்ளோஸ்டாக பண்ணி அதை ஆக்சுவலாக நீ ஏன் கிராமத்தில் கொண்டு போய் போடுற? நான் என்ன கேட்குறேன், மெட்ராஸில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டில் போகிறீங்க. UMCA பெரிய இடம் இருக்குது. ஏன் பீட்டர்ஸ் ரோட்டில் நியூ காலேஜுக்கு பின்னாடி எவ்வளோ இடம் இருக்குது, திருவல்லிக்கேணி ஐ ரோட்டில் இடம் இருக்குங்க, ஏக்கர் கணக்கில் திருவல்லிக்கேணி ஐ ரோட்டில் இருக்குது, பைக்ராஃப்ட் ரோட்டில் இருக்குது. அங்கெல்லாம் போடாமல் நீங்கள் ஏன் நீர்நிலையில் கொண்டு போய் போடுறீங்கன்னா எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. இந்த விஷயத்துலையும் 8 வழிச்சாலைக்கு என்னெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்ட்டி அடிச்சுது, இந்த குரங்கு மாதிரி ஆறாராமா பல்ட்டி மாதிரி விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் அரிசியாக திம்பிங்க. அவங்க விவசாயிகள்லாம் நீங்கள் வஞ்சிச்சுட்டு எப்படி வாழுறீங்க, உங்களுக்கு எப்படி எடப்பாடிக்கும் மோடிக்கும் எங்கேருந்து மனம் வந்தது அப்படின்னு கேட்டல. சுற்றுப்புற சூழல் போராளிகள், எதிர்கட்சிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், முற்போக்கு பிற்போக்குவாதிகள், பெட்மார்க்ஸ் லைட்வாதிகள் ஒரு பயிலையும் காணும். இன்னைக்கு நவத்வாரத்தையும் மூடிட்டு காந்தி ஆசிரமத்தை குரங்கு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பை தெரிவித்த இவங்கெல்லாம் திமுக ஆட்சி உட்பட, திமுக கட்சி உட்பட
ஏன் இந்த விவசாயியை ஊரை விட்டு விரட்டுற வேலையை பார்க்குறாங்க? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் வேலையை மிக சிறப்பாக செய்யுது. டெல்டா பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க குப்பை கொட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க குப்பை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்களை இங்க அரசு அவங்களையும் பிடிச்சி உள்ள வச்சு அவன் என்ன பண்றான், போய் கருணாநிதி சமாதியில போய் தர்ணா பண்றேன்ட்டு போறான். அவருக்கு ஏன் முரசொலி படிக்கிறவரு இதுக்கும் அவருக்கு அதெல்லாம் தயிர் வடையே சாப்பிடுறாரு. சிப்லா கட்டையை வச்சுட்டு பஜன்ஸ் பாடும்போது அதை காதல விழுது அவருக்கு. இந்த போராட்டம் காதல விழாமையா போயிடும். அப்படி ஒரு செவிட்டுக்காதான் என்ன கலைஞருக்கு. கலைஞர் இரக்கமற்றவரா என்ன? நான் அப்படி பார்க்கல. ஸ்டாலின் தான் இரக்கமற்றவர். கருணாநிதி கொஞ்சமாவது இரக்கம் உள்ளவர்னு நினைச்சுதான் அவங்க போயிருக்காங்க. இந்த ஆட்சி ஒரு தீய ஆட்சிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.